பர்டிகுலராக ஒரு கலர் பிடிக்கிறதுக்கான காரணம் அந்த கலர் அவங்களுக்கு எமோஷ்னலி சேஃபாக இருக்கிறது தான். மைண்ட் செட்டுக்கும் ட்ரெஸ்ஸிங்க்கும் எங்கே ரிலேஷன் வருது? நம்மளுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் எனர்ஜி கம்மியாக இருக்கும்போது பிரெயின் லோ ரிஸ்க் சாய்ஸஸ் தேடுது. அண்ட் இதுக்கு அர்த்தம் லோ செல்ஃப் எஸ்டீம் இல்லை, இதுக்கு அர்த்தம் செல்ஃப் ப்ரொடெக்ஷன். இதில் எம்பவரிங் பார்ட் என்னென்னா, ஒருத்தரோட க்ளோத்திங் அவங்களோட சென்ஸ் ஆஃப் செல்ஃபை சத்தம் இல்லாமல் பெருசாக ட்ராமாட்டிக்காக எந்த சீன்ஸும் இல்லாமல் ஜென்டலாக லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். உங்கள் அவுட்ஃபிட்ஸ் உங்கள் செல்ஃப் எஸ்டீமை எப்படியெல்லாம் பூஸ்ட் பண்ண முடியுங்கிறதையும். கிரே கலர் ஷர்ட்ஸ், கிரே அவுட்ஃபிட்ஸ் போடணும், அந்த நாள் உங்களுக்கு நியூட்ரலாக இருக்குது, ஏதோ ஒரு கடமைக்கு அந்த நாளை தள்ளுறீங்கன்னு இருந்தால் instead of grey choose bottle green அல்லது dark green. if it is a kurti ஒரு நியூட்ரல் அவுட்ஃபிட் போட்டிருக்கீங்க அப்படின்னா you can go for pastel color accessories அல்லது pastel color dupatta. you can go for warm tones, olive, rust, soft pink, இந்த மாதிரி டோன்ஸும் போகலாம். இதெல்லாம் ஜட்மெண்ட்ஸை தவிர்க்கும், டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதெல்லாம் உங்கள் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு பிளாக் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா you can go for it. ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணுறதும் அவங்களோட சாய்ஸ் ஆஃப் கலர்ஸுங்கிறதும் அவங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட். சைக்கலாஜிக்கலி இன்டென்ஷனல் ட்ரெஸ்ஸிங் ஆக்டிவேட் சம்திங் கால்ட் என்க்ளோஸ்ட் காக்னிஷன். நம்ம என்ன வியர் பண்ணுறோமோ நம்ம அவுட்ஃபிட்ஸ் நம்மளை ஒரு விதமாக, ஒரு டிசைனாக, ஒரு வகையாக நம்ம என்ன திங்க் பண்ணுறோம், என்ன ஃபீல் பண்ணுறோம், எப்படி நம்மளை கேரி பண்ணுறோம், இந்த விஷயங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ ட்ரெஸ் இன் அ வே தட் குவாய்ட்லி சப்போர்ட்ஸ் யூ. டேக் கேர்.